அப்படின்னு சொல்லிக்கிற நிறைய பேரோட நீ கமெண்ட் எடுத்து ஒத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி காப்பி பேஸ்டாக இருக்கும். அது நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களால் எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சது இல்லை ஒரு நல்ல விஜய் ரசிகரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க இந்த இடத்துல ரெண்டையும் எடுத்து போஸ்ட் பண்ணி போடுவாங்க அவங்க சேனலில். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஒரே கருத்தை மக்கள் முன்னாடி திணிச்சுக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கு எது நல்லது எது சரின்னு தெரியாது, எது சரி எது தப்புன்னு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு வேளை அது சரிதானோ அப்படின்னு நம்பிடுவாங்க. அதுதான் சோசியல் மீடியாவோட பவர். அந்த ஒரு காரணம் தான். இதுதான் என்னோட ரியாலிட்டி. நான் இப்படி தான் பேசுவேன். சில நேரம் நான் தவறுவேன், சில நேரம் உளருவேன். ஆனால் நான் அதை எடிட் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். நான் என்னை நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் திரையில் பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னோட பெரும்பாலான வீடியோக்களை கட் பண்ணியே போடுறதில்லை. பெருசாக லைட்டிங்கோ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை, ரெடி பண்ணுறதே இல்லை. ஏன்னா என்னை எப்படி பார்க்குறீங்களோ நான் ரியல் லைஃப்